மொபைல் ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. விவோ வந்து ஆகஸ்ட் 17th வந்து மண்டே வந்து பிரைஸ் வந்து திருப்பியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஒரு 1000 ரூபா 2000 ரூபா. அது கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஓப்போ ஒன் பிளஸ் இந்த பிராண்டும் வந்து 2000 4000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 18th சரிங்களா. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபோனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா கஸ்டமரோட மைண்ட் செட் அப்போ வேற பிராண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு எல்லா பிராண்டுமே வந்து ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்தாலும் 1000 2000 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஒன் பிளஸ் பார்த்தேன் அமேசான்ல ஃபிளாக்ஷிப் ஒன் பிளஸ் 15 95,000 ரூபா வந்து போட்டிருக்கு சரிங்களா. அந்த போனை 65,000 ரூபா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பா தான் இருந்துச்சு. 95,000 ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒருத்தனும் வாங்க மாட்டான். ஆல்ரெடி வந்து 2 கண்ட்ரியில வந்து ஒன் பிளஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் 2027 ஒன் பிளஸ் பேன் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் வந்து ஒன் பிளஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இது ரூமர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அப்போ நடக்கும்போது பார்த்துக்கலாம். 2027 வந்து இது ரூமரா இல்லாட்டி கன்ஃபார்ம் நியூஸானு அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒன் பிளஸும் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓப்போ வந்து ரினோ சீரிஸ் நிறைய பேர் வாங்குவீங்க. ரினோ 16 62,000 ரூபாய் இருக்க ஃபோன் வந்து 67,000 ரூபா வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5,000 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடிலாம் வந்து ரினோ சீரிஸ் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. 40 45,000 50,000க்குள்ள வந்து ஒரு ஐஃபோன் மாதிரி ஒரு நல்ல ப்ரீமியமான ஃபோன் வேணும்னா ரினோ சீரிஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. இப்போ வந்து அந்த ஃபோனை வந்து 10,000 15,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே கஸ்டமர் வந்து 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனால் 10,000 15,000 நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணல. டோட்டல் இந்தியாலுமே வந்து எல்லா பிராண்டுமே வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க தான், மொபைல் கடைக்காரங்க தான் சரிங்களா. நாங்கள் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. நீங்கள் எங்கிட்ட வாங்கினாலும் சரி, நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஒரே ரேட்டு தான். இப்போ இந்த கடையில் ஒரு ரேட்டு வேறு கடையில் ஒரு ரேட்டுலாம் இருக்காது. எல்லா கடையிலையுமே ஒரே ரேட்டு தான். கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா. நம்ம கடையில் வந்து இஎம்ஐ வந்து உண்டு சரிங்களா. ஃபோனோட ரேட்லாம் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால ரினோ சீரிஸ் யாருக்காவது வேணும்னா நம்ம கடையில் வந்து இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம். இல்லை உங்களோட ஃபுல் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஃபோன் எடுக்கணும்னா இனிமேல் வந்து கோல்டு ரேட்டு மாதிரி தான். ஃபோன் ரேட்டு அதிகமாகிட்டே தான் போகும். காசு அதிகமாக இருக்கிறவங்க கொடுத்து வாங்குவாங்க. மிடில் கிளாஸ் வந்து கண்டிப்பாக இஎம்ஐ போட்டு தான் வாங்குவாங்க. நம்மக்கிட்ட இஎம்ஐ வசதி உண்டு. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓப்போல வந்து A6s வந்து 464 வந்து உங்களுக்கு 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது 128 GB வேணும்னா 2000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வந்து A6 சீரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த A6 சீரிஸும் நம்மகிட்ட அவைலபிள் தான். ரேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கஸ்டமருக்கு கண்டிப்பாக தெரியணும், நம்ம ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக தெரியணும்னா நான் அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ரேஸ் வந்து ஓப்போ ஒன் பிளஸும் இந்த ஆகஸ்ட் 18 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தளபதி மொபைல்ஸில் ஓப்போ விவோ மட்டும் இல்லை, எல்லா பிராண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் தான். உங்களுக்கு ஃபோன் வேணும்னா கண்டிப்பாக தளபதி மொபைல்ஸ் வாங்க. கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. புது ஃபோனும் வாங்கிக்கலாம், பழைய ஃபோனும் வாங்கிக்கலாம். எஸ்என்ஜி உண்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.